சான்று கோரி தணிக்கை வாரியத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்ற ஜனநாயகன் படக்குழு இப்போது அந்த வழக்கை திரும்பப் பெற்றிருக்கிறது. இதன் பின்னணியில் அரசியல் பேரம் இருக்கிறதா, விஜய் மிரட்டப்படுகிறாரா என்பது குறித்த கேள்விகளுக்கு மக்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் இது ஒரு பாஜகவோட அரசியல் சூழ்ச்சி தான். அரசியல் அப்படிங்கிறது பல்வேறு மட்டங்களில் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. ஆனா கடைபிடிக்க வேண்டிய நடைமுறையும் ப்ரொசீஜரையும் விதிமுறையும் கரெக்டா ஜனநாயகன் படக்குழு பண்ணி இருந்தா இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. விஜய் அரசியல் இல்லாமல் இருந்தால் படம் எப்பயும் வெளியே வந்திருக்கும். ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காண்டி அவரோட படத்தையும் முடக்கிறாங்க. அரசியல் பலம் இருக்கு, 80% அரசியல் பலம் இருக்கு. இருந்திருந்தாலும் இவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து, அதாவது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது லெட்டரோ இல்லை கடிதமோ கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு டேட் அறிவிச்சிருக்கலாம். ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க மத்திய அரசாங்கத்தின் அரசியல் சூழ்ச்சியால தான் முடக்கப்பட்டிருக்கு. படக்குழு முடிவு பண்றதுல போய் எப்படி அரசியல் உள்ள வரும்? எவ்வளவு படங்கள் தடை பண்ணிருக்காங்க, எவ்வளவு படங்கள் போயிட்டு இருக்கு, இதுல அரசியல் சொல்ல முடியாது. ஒரு படமா பார்க்கணும், அதுல ஒரு சில சீன்ஸ் தவறா இருக்கா, சரி அதை நீக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வழிதான் பார்க்கணும். ஆனா அவங்க முழுசா தடை பண்ணி வச்சு அதை வச்சு அவங்க என்ன ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறான்னு தெரியல. முன்னாடி வந்த படங்கள்ல மக்களுக்காக குரல் கொடுக்கும் போதே அவரோட படத்தை அவ்வளவு எதிர்த்தாங்க. இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப எதிர்ப்பு இல்லாம இருக்குமா? அரசியல் நீ பெரிய ஆளா உங்களுடைய பலத்தை காட்டுங்க, மக்கள்கிட்ட உங்களுடைய சமூகத்தை பரப்புங்க, உங்களுடைய பவரை காட்டுங்க. அதை விட்டு ஒரு சினிமாவை தடை பண்ணி அதை கேஸ் போட்டு தணிக்கை குழு வச்சு அதை பண்ணி இதை பண்ணி நீங்க முடக்கி அந்த படத்தை விடக்கூடாதுன்னா அது தவறுங்க. தணிக்கையின் பேர் சான்றிதழ் வழங்கி உடனே வெளியிட வேண்டும், அல்லது இந்த படத்தை பிடி சான்றிதழ் வழங்காம தடை செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று பண்ணாம இந்த படத்தை வச்சுட்டு அடிக்கடி அரசியல் பண்றது நாகரிகமற்ற. அவங்க பிஜேபி ஏதாவது பேசுனா நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது மறுபடியும் இடி இதெல்லாம் வருமோ அப்படின்ற பயத்தில் தான் இருக்கார். ஆனால் ஒரு அரசியல் தலைவர் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அரசியல் பண்ணணுமே. அந்த இடிலாம் வரும்போது அவர் கொஞ்சம் ஏதோ பின் வாங்குறாரோ அந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. பயம்ங்கிறது இல்லை, ஊழல் பண்ணுறவங்க பயப்படுவாங்க, விஜய் எதுக்காக பயப்படணும்? சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சும் பேசாமல் இருக்காங்கன்னா அவங்க பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தமாக இருக்குது. பிஜேபி அரசாங்கம் விஜயை ஒடுக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜனநாயக படத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்குண்டான நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது விஜய் தான் வெளில பேசணும், அவரும் பேச மாட்டேங்கிறாரு. ஜனநாயகன் படத்தை பற்றி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எதிர்ப்பு தெரிவித்து பேசிட்டாங்க. மக்கள் அவங்க ரசிகர்கள் முதற்கொண்டு ரோட்டில் இறங்கி ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட உரிமைப்பட்ட ஒரு விஜய் மட்டும் அதை பற்றி பேச ரொம்ப பயப்படுது. விஜய் பாஜக பயப்படுறாரு, மாற்றமே இல்லை, அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவர் நாளைக்கே பாஜக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா ஜனநாயகன் படம் நாளைக்கே ரிலீஸ் ஆயிரும்.